ஜெயலலிதா கரண் தப்பார் பேட்டியில கேட்பாரு, உங்களுக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், ஜோதிடம், யாகங்கள் இதெல்லாம் நம்பிக்கை இருக்காம அப்படின்னு. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு மைக்க வேகமா கலட்டி வீசுவாங்க. அது ஜெயலலிதா, அது எல்லாருக்கும் தெரியும். இவரே அந்த அவங்களோட ஜோதிடரா இருந்தவர் தான். நம்ம ஜெயலலிதா ராதல் பண்ணிட்டு அவர் இருந்திருக்காரு. ஜெயலலிதா காலத்துல எத்தனை யாகங்கள் நடந்திருக்குங்க. அவங்க இது சனீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், அந்த யாகம் இந்த யாகம், அவங்க செய்யாத யாகம் இல்லை. அப்புறம் வந்து கேரளாவில் ஒரு ஜோசியன்னு சொல்ல தான் கேட்பாங்க. இப்படி பல ஜோசியர்கள் ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்காங்க. அதில் ஒரு சில ஜோசியர்கள் நெருக்கமாகவே இருந்திருக்காங்க. அப்போ இது வந்து இப்போ தாவேகா ரசிகர்கள் இதை பற்றி என்ன நினைப்பாங்க? தாவேகா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திரையில் விஜய் செய்யக்கூடிய சாகசங்களை உண்மைன்னு நம்பி அவரை ஹீரோன்னு நம்புகிற மாதிரி இந்த ஜோசியர் தான் நம்ம தளபதியோட வெற்றியை கணிச்சிருக்கிறாரு, அவர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. சில பேர் என்னமா நாஸ்ட்ரடாமஸ் வரைக்கும் போயிட்டாங்க. நாஸ்ட்ரடாமஸ் அதை வந்து கரெக்டாக சொன்னாரு. ஆனா தனக்கு ஒரு நாள்ல பொறுப்பு காலியாகும் அப்படின்றத அவரால் கணிக்க முடியல. அது ஜோசியர்களுக்குள்ள ஸ்டாண்டர்டான ஒரு நிலையை தானே, உலகத்துக்கெல்லாம் கணிச்சு சொல்லுவாங்க. ஆனால் தான் ஏன் கடைசியில் பிச்சைக்காரன் ஆனோம் அப்படின்றத அவங்களால கணிக்க முடியாது. அது இவருக்கும் நடந்திருக்குது. அதனால் எதிர்கட்சிகள் பொது கருத்தில் உருவான இதுக்கு வந்து விஜய் வந்து இரண்டாவது முறையாக அதில் அடி வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் தமிழ்தாய் வாழ்த்தில் அடி வாங்கினார், இப்போ ஜோசியத்தில் அடி வாங்கியிருக்காரு, ஊழல் சக்தியில் அடி வாங்கியிருக்காரு. ஆக 3 நாள்லேயே அவருடைய கிராஃப் வந்து வெகுவாக இறங்கி போச்சு. அமைச்சரவையே பாருங்களேன், 9 பேர். அடுத்து வந்து டாஸ்மாக் எவ்வளவு மூடுவேன் அப்படின்னா 717, 717. இது எல்லாமே ஒரு கணக்குன்றாங்க, நம்பர் ஜோதிட கணக்கு. அதுபடிதான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க போக பார்த்தா என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி அமைத்து இந்த 3 நாட்கள்லேயே மிக பெரும் சரிவுகளை சந்தித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் முக்கியமாக அவருடைய கிளீன் இமேஜ், நான் மாற்றத்துக்கான ஆள், நான் எதையும் ஊழல்லாம் சகித்து கொள்ள மாட்டேன், இப்படி என்னெல்லாம் பட்ஜெட் டைலாக் பேசினாரோ அதுக்கு மொத்தமாக இன்றைக்கு ஆப்பு வைக்கப்பட்டது. இன்னைக்கு பாரதிய ஜனதா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். அந்த கேள்வி தான் வர